இன்னைக்கு கனவா மீனை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்துக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் கலந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது பழுத்த பெரிய தக்காளியாக ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை சேர்த்து செய்யும்போது ஒரு சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கும், அதுக்காக தான். அடுத்ததாக நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த கனவா மீனை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி கொடுத்துருங்க. இதிலிருந்தே நிறையா தண்ணி விடும். நம்ம இதில் ஒரு 1/4 கிளாஸ் 1/2 கிளாஸ் தண்ணி கூட இதில் சேர்த்துற வேணாம். இந்த மீன்லேருந்து வந்த தண்ணி தான் இது எல்லாமே. அடுத்தது தேங்காவையும் சோம்பையும் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்து ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே சிம்மிலையே மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இதை எடுக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான கனவா மீன் கிரேவி ரெடி ஆகிடும். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி எந்த கிரேவி செஞ்சாலும் கடைசியாக அந்த சட்டியில் கொஞ்சோண்டு சாதத்தை போட்டு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.